எங்கள் கிராமத்தில் இன்னமும் நிறைய பழக்கவழக்கங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக தாய்மாமா சீர். தன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதோ ஒரு விசேஷம் வைக்கும்போது தாய்மாமா என்ற முறையில் நிறையா செஞ்சாங்கன்னா அந்த தாய்மாமனுக்கு மதிப்பு இருக்கும். தாய்மாமா தன்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிட்டாருன்னா அவங்கள பெரும் பகையாளி மாதிரி பார்ப்பாங்க. அதே போல் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு வேண்டியதை செஞ்சே ஆகணுன்ட்டு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் அவங்க தாய்மாமன். அப்படி இல்லைன்னா 3வது மனுஷன் மாதிரி தான் நடத்த ஆரம்பிப்பாங்க. அவருக்கு மதிப்பே இருக்காது. ஆனால் இதெல்லாம் தப்பான விஷயங்கள். தன்னோட தகுதிக்கு மீறி கடன் உடன் வாங்கி கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏழ்மை நிலையை கருதி அவங்க 3வது மனுஷன் மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வரும்போது அவங்களுக்கு மதிப்பு இருக்க மாட்டுது. உங்கள்கிட்ட வசதி இருக்குது, நீங்கள் தாய்மாமனாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் செய்யலாம். அவங்கள்ட்ட வசதி இல்லாதப்போ அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டம்தான் படணும். என்னை கேட்டால் கொடுக்கறதும் வாங்கிறதும் தப்பு. அவங்க மனநிலையை பொறுத்தது. ஏன்னா நமக்கு வசதி இருக்கிற பட்சத்தில் அவங்க மறுபடியும் செய்ய வேணான்ட்டு நினச்சால் மட்டும்தான் நம்ம செய்யலாம். இல்லை அவங்க ரெட்டிப்பாக செய்வாங்கன்ட்டு நினச்சி செய்கிற பட்சத்தில் அதை செய்யவே வேணாமே. அதுவும் நிறைய சண்டையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, நான் அன்றைக்கி 500 செஞ்சேன், அவன் 300 தான் வச்சுட்டு போயிருக்கான். அப்படி இப்படி அவனை வச்சனா தீத்தனான்ட்டுன்ற மாதிரிலாம் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சம் எதுக்கு வைக்கிறீங்க? வைக்காமல் நீங்கள் சொல்லவே வேணாமே, இந்த விசேஷத்துக்கு வாங்க கண்டிப்பாக கலந்துக்கங்கன்ட்டு. அப்போ வருமானம் வரும்ன்ட்டு தானே நீங்கள் விசேஷம் வைக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தால் நிறையா பகை, வன்மம், குரோதம் எல்லாமே உண்டாகுது. இதெல்லாம் மக்கள் திருத்திக்கணும். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோன்ட்டு ஒரு பக்குவம் வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், பகை தான் வரும். இனிமேல் வர்ற சந்ததிங்கள்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கணும். அவங்க செஞ்சாதான் நல்லவங்க, செய்யலைன்னா கெட்டவங்கன்ற மாதிரிலாம் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கவே கூடாது. இது தப்பு. உங்கள் பெருமையை காட்டுறதுக்காக நீங்கள் விசேஷம் வைக்கிறீங்க. அவங்களால முடிஞ்சதை செய்யும்போது உங்கள் பெருமைக்காக அவங்கள ஏன் இழிவுபடுத்தணும்? இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு வேறு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, பணம் நாய்க்கிட்ட கூட இருக்கும்ன்ட்டு. பணம், வசதி வாய்ப்பு, கௌரவம் இதை மட்டும்தான் மனிதர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அதில் உள்ள வலி வேதனையை யாருமே விரும்ப மாட்டுறாங்க. இதனால் நிறைய பேரை ஒதுக்கி வைக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.